Hello guys, welcome back to my another video. இந்த வீடியோல நம்ம வந்து movements at synovial joint வந்து பார்க்க போறோம். நமக்கு தெரியும் ஆல்ரெடி movements of bones அப்படினாலே வந்து joints வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டோட்டலா நம்ம வந்து 3 joints பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? fibrous joint, cartilaginous joint, அதுக்கு அப்புறம் synovial joint. இந்த மூணுல synovial joint மட்டும் தான் வந்து மூவபிள், பேலன்ஸ் ரெண்டுமே வந்து immovable or slightly movable. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மூமெண்ட்ஸ் ஆஃப் synovial joint வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். லைக் இதில் நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து ஜிபேட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து இது இம்பார்ட்டண்ட்டு ஃபீல் ஆச்சு, அதனால் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளெக்ஷன் அப்படின்னா பெண்டிங், யூஸ்வலி ஃபார்வர்ட் பட் ஒகேஷ்னலி பேக்வேர்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து க்னீ ஜாயிண்ட். ஓகேவா? நம்மளோட க்னீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்மளோட க்னீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்மளோட வந்து ஃபீட் இருக்கும். அப்படி தான் நம்மளோட பாதம் வந்து இந்த மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஃப்ளெக்ஷன் அப்படின்னா இது வந்து இப்படி மேலே ரைஸ் ஆகுதுல்ல, அப்வேர்ட், அது வந்து ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டனிங் ஆர் பெண்டிங் பேக்வேர்ட். ஓகேவா? இப்போது இப்படி இருக்கிற நம்மளோட க்னீ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகுறது, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பேக்வேர்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்டு வந்து அப்டக்ஷன், அதுக்கப்புறம் ஃபோர்த்து வந்து அடக்ஷன். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரே ஒரு லெட்டர் தான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்டக்ஷன் அண்ட் அடக்ஷன். ஓகேவா? அப்டக்ஷன்னா என்னென்னா மூமெண்ட் அவே ஃப்ரம் தி மிட்லைன் ஆஃப் த பாடி. நம்ம பாடியோட மிட்லைனில் இருந்து அவே, அதாவது பாடியிலேருந்து வெளியில் போகிறது வந்து அப்டக்ஷன். ஓகேவா? ஸோ இமேஜின் என்னோடய பாடி பார்ட்டோட மிட்லைன் இது அப்படின்னா, ஸோ என்னோடய ஹேண்ட் வந்து சென்டர்லேருந்து வெளியில் போகுது. ஓகேவா? அது வந்து அப்டக்ஷன். அண்ட் வெளியில் இருக்கிற என்னோடய ஹேண்ட் வந்து உள்ள என்னோடய பாடி பார்ட், என்னோடய பாடியோட மிட்லைனுக்கு வந்து அதுக்கு டுவர்ட்ஸாக, அதுக்கு எதிராக வருது. ஓகே, அதுக்கு நேராக வருது, அது வந்து அடக்ஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கம்டக்ஷன் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் limb such that it describes the shape of a cone. என்னோட ஹேண்டை வந்து இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கோன் ஷேப் வந்து க்ரியேட் ஆகுதுல்ல, அது வந்து சர்க்கம்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட்லேயே இருக்குது சர்க்கம்டக்ஷன் என்ன, சர்க்கிள் மாதிரி நம்மளோட ஹேண்டை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஹேண்டு மட்டும் இல்லை, லிம்ப், நம்ம ஹேண்ட் அண்ட் ஃபீட் ரெண்டுமே. ஓகேவா? ஸோ அது வந்து சர்க்கம்டக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேஷன் அப்படின்னா மூமெண்ட் அலாங் தி லாங் ஆக்சிஸ் ஆஃப் த போன். நம்மளோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹெட் எடுத்துக்கலாம். நம்ம ஹெட்டு வந்து ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறோம்ல, அது வந்து ரொட்டேஷன். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டோனேஷன் அண்ட் ப்ரோட்டோனேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஹேண்ட் இப்படி இருக்குல்ல, அதை வந்து இப்படி டவுன்வேர்ட்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து ப்ரோட்டோனேஷன். சுப்பீனேஷன் அப்படின்னா இப்படி டவுன்வேர்ட்ஸாக இருக்கிறது வந்து அகெயின் அப்வேர்ட்ஸாக வைக்கிறது வந்து சுப்பீனேஷன். ஓகேவா? ஸோ இது ப்ரோட்டோனேஷன், இது வந்து சுப்பீனேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்வர்ஷன் அப்படின்னா நம்மளோட ஃபீட்டில் அந்த சோல் இருக்குல்ல, ஸோ இமேஜின் தான் நம்மளோட ஃபீட் அப்படின்னா லைக் இன்வர்ட்ஸாக வந்து டேர்ன் பண்ணுறது வந்து இன்வர்ஷன். ஓகேவா? அதே இது இந்த ஃபீட்டை வந்து எப்படி அவே பண்ணுறது, அவுட்வேர்ட்ஸாக வந்து டேர்ன் பண்ணுறது வந்து இவர்ஷன். ஓகேவா? இன்வர்ஷனாக வந்து இன்வர்ட்ஸாக டேர்ன் பண்ணுறது, எவர்ஷன் அப்படின்னா வந்து அவுட்வேர்ட்ஸாக வந்து டேர்ன் பண்ணுறது. ஓகே, இதுதான் வந்து காமன் டேர்ம்ஸ் ஃபார் மூமெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about 6 types of joints. அதாவது மேஜரான ஜாயின்ட்ஸ். இந்த ஜாயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பேரே இருக்குது, அதோட மூமெண்ட்டை பொறுத்து. ஓகேவா? இது நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு டாபிக் தான், நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அது என்னென்னு நம்ம லைனாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகேவா? ஸோ நேம்லேயே இருக்கிற மாதிரி இமேஜின் ஒரு பால், அதுக்கப்புறம் ஒரு சாக்கெட். ஓகேவா? இந்த பால் அண்ட் சாக்கெட் வந்து ஜாயின் பண்ணுறது தான் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? இமேஜின் ரொம்ப ஈஸி தான். இது வந்து நம்மளோட ஷோல்டர் போன், நம்மளால் எல்லா பக்கமும் வந்து ரொட்டேட் பண்ண முடியும் அது. ஸோ அது வந்து ஷோல்டர் போன் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் செகண்ட் வந்து ஹிப் போன். ஓகேவா? ஸோ 2 எக்ஸாம்பிள் ஃபார் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட்.
ஸோ இது என்ன அப்படின்னா இதால் ஒரு டைரெக்ஷனால் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்போ எடுத்துக்கலாம். எல்போ பார்த்திங்கன்னா ஒன் டைரெக்ஷன். இது நீங்கள் பேக்வேர்ட்ஸாக பண்ண முடியுமா? முடியாது. பண்ணால் ஃப்ராக்சர் தான் ஆகும். ஸோ ஒன் டைரெக்ஷனாக தான் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ எல்போ ஜாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஜாயிண்ட், அதுக்கப்புறம் க்னீ ஜாயிண்ட். நம்ம க்னீயும் அப்படி தான், அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனாக தான் வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ உங்கள் கையை வந்து நீங்கள் இப்படி மடக்குறீங்க, ஓகே. அதே இது நீங்கள் மாறி இப்படி மடக்குனீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஒன் டைரெக்ஷன். ஓகேவா? இதுதான் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்டு வந்து கிளைடிங் ஜாயிண்ட். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா போன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், சிலது மட்டும் ரொம்ப கர்வ்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளாட் போன்ஸும் இந்த கர்வ் போன்ஸும் வந்து ஜாயின் ஆகி ஒரு போனோட இன்னொரு போன் வந்து லைட்டாக வந்து ஃபிட் ஆகி உரசுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கேப்ஸே இருக்காது இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிறனால. ஸோ இதுக்கு வந்து மூமெண்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டம்தான். இந்த போன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட விரிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? நம்ம விரிஸ்ட்டில் இருக்கிற போன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் ஈவன் நம்மளோட ஹேண்டில் வந்து கார்பல்ஸ் போன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் நம்ம ஃபுட்டில் வந்து டார்சல்ஸ் போன்ஸ் இருக்குது, அதுவும் இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் கிளைடிங் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் ஜாயிண்ட் என்ன அப்படின்னா பைவட் ஜாயிண்ட். பைவட் ஜாயிண்டில் வந்து 2 டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ராக்சிமல் ரேடியோ உல்னார் ஜாயிண்ட் அண்ட் டிஸ்டல் ரேடியோ உல்னார் ஜாயிண்ட். ஓகேவா? ப்ராக்சிமல் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த இது ரேடியஸ் அண்ட் அல்னா போன். ஓகேவா? இப்போது இந்த ரேடியஸ் அண்ட் அல்னா இருக்குல்ல, இந்த ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிற அந்த ஜாயிண்ட் தான் வந்து ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ராக்சிமல் ரேடியோ அல்னார்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் இங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து ப்ராக்சிமல் பார்ட் அப்படின்வாங்க. இது வந்து டிஸ்டல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரேடியஸையும் அல்னாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாயிண்ட் தான் வந்து ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். இதோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ரொட்டேட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக வந்து மூவ் ஆகுறது நமக்கு தெரியும். ஸோ இதுவுமே வந்து ஒரு மூவபிள் ஜாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து கான்டிலாய்ட் ஜாயிண்ட். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து விரிஸ்ட் ஜாயிண்ட். நிறைய நம்மளோட ஸ்மால் போன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜாயிண்டில் தான் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஃபைனலாக வந்து சேடில் ஜாயிண்ட். சேடில் ஜாயிண்ட் அப்படின்னா ஆர்டிகுலேட்டிங் போன் வந்து ஒரு மேன் வந்து சேடலில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இந்த ஆர்டிகுலேட்டிங் போன் வந்து ஃபிட் ஆகிருக்கும், அதுதான் வந்து சேடில் ஜாயிண்ட். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹேண்டில் தம்ப் ஃபிங்கர் இருக்குல்ல, அதோட பேஸ், அதுதான் வந்து எக்ஸாம்பிள். மொத்த ஃபிங்கர்ஸை காட்டிலும் இந்த தம்ப் ஃபிங்கர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதால் வந்து நல்லா போத் த சைடு வந்து மூவ் பண்ண முடியும். மொத்த ஃபிங்கர்ஸால் வந்து அந்தளவுக்கு மூவ் பண்ண முடியாது, ஆனால் இதால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் சேடில் ஜாயிண்ட். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். மேஜர் டைப்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம டிசீசஸ், அந்த போன்ஸில் இருக்கிற டிசீசஸ் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட் வீடியோ கைஸ். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.